எப்பயோ ஒரு டைம் சந்தைக்கு போயிருந்தப்ப அது கொல்லிமலை கொய்யாப்பழம்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதை வாங்கிட்டு வந்து சாப்பிடாம மண்ணில் போட்டு புதைச்சி வச்சிருந்தேன். அப்படி அழகாக திப்பு திப்புன்னு நல்லா முளைச்சி வந்துருச்சு. ஒரே இடத்துல நாட்டுப்பழமும் ஹைப்ரிட்டும் வந்துருச்சு. ஆனால் ரெண்டுமே நல்லா டேஸ்ட்டுங்க. கொய்யாப்பழத்தை வாயில் வச்சு கடிக்கும் போதே இது சாப்பிடாத ஆல்ரெடி சளி காய்ச்சலோட இருக்கிற திரும்ப காய்ச்சல் சளியில வந்துச்சுன்னா நான் ஒன்றுமே பண்ண மாட்டேன்னு சார் புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு. காய்ச்சல் வந்த காரணம் தான் இப்போலாம் பச்சை தண்ணியிலே கை வைக்கிறதுக்கெல்லாம் சார் உடனே சுடுதண்ணி வச்சு வச்சிடறாரு. கொய்யாப்பழத்தை பறிச்சுட்டு அப்படியே காட்டில் திரும்பி பார்த்தா நம்மளுடைய பச்சை மிளகாய் செடி வந்து இப்படியே வேரோட சாஞ்சு போயிருந்துச்சு. இதெல்லாம் யாரோட வேலைன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கோழியோட வேலை தாங்க. இதெல்லாம் செடி மட்டும் சாஞ்சது இல்லாமல் அதோட பச்சை மிளகாலாம் அங்கங்கே வந்து கிள்ளி போட்டு வச்சிருச்சாட்டுக்கு தனித்தனியாக கிடக்குது. எங்கள் ஊர்லாம் காட்டுக்காரங்க கிட்ட கூட இவ்வளோ கோழி இருக்காது. அக்கம் பக்கத்தில் இருக்கிற கோழி தான் அப்படி திமின்னு வளர்ந்து போய் கிடக்குது. ஒன்றும் பண்ண முடியல, கோழி துரத்தி சமாளிக்க முடியல. திடுத்துப்புன்னு எப்படி இவ்வளோ காற்று அடிக்குதுன்னே தெரியல. அவ்வளோ காற்று அடிக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த அடிக்கிற காற்றுல வாழை மரம் சாஞ்சிட்டா என்ன பண்ணுறதுன்னு ஒரே பயமாகி போச்சுங்க. ஏன்னா ஆல்ரெடி ஒரு மொந்த வாழை ஒரு 6-7 தாரும், அதுக்கப்புறம் செவ்வாழை வந்து ஒரு 2-3 தாரும் இப்போ தான் விட்டுருக்குது. இந்த அடிக்கிற காற்றுக்கு அந்த தாரெல்லாம் உடஞ்சி விழுந்துட்டா என்ன பண்ணுறதுன்னு கொஞ்சம் பயம் இருந்துட்டு தான் இருந்துச்சு. பச்சை மிளகா பறிச்சுட்டு 1-2 கத்திரிக்காய் இருந்துச்சு. சரி அதுவும் பறிக்கலான்னு பறிச்சுட்டு இருக்கும்போது தூரல் வந்துருச்சா. 1-2 தூரல் வரும்போதே பயந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். லைட்டாக காற்றும் தூரலும் வந்துட்டா போதும், உடனே கரண்ட் ஆஃப் ஆயிடுது. குட்டிமா ஸ்கூல் விட்டு வந்தோடனே ஜெய்குட்டியும் குட்டிமாவும் ஹோம்ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்ச நேரம் பெஞ்சாலும் நேற்று நைட்டு நல்ல மழைங்க.